பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா, தமிழ் வருடம் 60 வருடங்கள்ல ஒவ்வொரு வருடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான கிரகங்கள், ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்கள கையில் எடுத்துக்கும். அந்த வகையில ரிஷப ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான், அசுரகுரு என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சுக்கிர பகவான், இந்த பராபவ வருஷத்தில பார்த்தீங்கன்னா, சஸ்யாதிபதியாகவும், நீரசாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கிறதுனால, திரண்ட செல்வம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது. கடந்த காலங்கள்ல அரண்டு போன, மிரண்டு போன நீங்க அதிகாரமான வகையில சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புக்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்கு அமையப் போகுது. ரிஷபராசியினுடைய ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை, விநாளிகை நேரத்தில உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கிறதுனால, கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, அலுவலகத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, கடந்த காலங்கள்ல கஷ்டப்பட்டு படிச்சு, இஷ்டப்பட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போகும்பொழுது, அந்த உத்தியோகத்தில தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை இருக்கும் இல்லையா? சிரிச்சு பேச வேண்டிய அந்த உத்தியோகத்தில தேவையில்லாம முறைச்சு பேசக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல முறைச்சு முறைச்சு பேசினவங்க, முறைச்சு முறைச்சு பார்த்தவங்கெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது.